எபிசோட் 86. பிரசாந்த் ஐயா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுது. பிரசாந்த் திரும்பி பார்த்தாரு. அங்கே ஒரு பையன் ஒரு கையில் அருவாவும் இன்னொரு கையில் துப்பாக்கியோட ரொம்ப வெறித்தனமாக நின்றுட்டு இருந்தான். அவன் முகத்தில் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவனோட முகத்தை சரியாக பார்க்க முடியலை. இதை பார்த்த பிரசாந்த், யாரா நீ அப்படின்னு கேட்க, நானா, என் பேர் யம தர்மராஜா. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆதவன். கண்டிப்பாக ஆதவன்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பிரசாந்த் ஷாக் ஆகி அவனை அப்படியே பார்க்க ஆரம்பித்தார். தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து பயத்தில் ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்த ஆதவன் ஓடுறவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓடு ஓடு ஓடு, எவ்வளோ தூரம் ஓட போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே நின்ன இடத்துல தன் கையில் இருந்த அருவாவை அவரை நோக்கி வீசினான். அது பிரசாந்தோட காலில் பட்டுச்சு. பிரசாந்த் கீழே விழுந்தான். அதை பார்த்து ஆதவன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் போய், பிரசாந்த் ஓட முடியலையா? அச்சச்சோ, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதனால் உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணவா? நீ சாக போகிற, ஆனால் எப்படி என் முகத்தை பார்க்காம உன்னால் சாக முடியும்? உன்னை கொன்னது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனோட முகத்தில் இருந்த மாஸ்கை கலட்டி பிரசாந்த் கிட்ட காமிச்சான். பிரசாந்த் ரொம்பவே ஷாக் ஆகி, நீயா நீயா அப்படின்னு கேட்க, நானே தான். என் முகத்தை பார்த்த உடனே என்ன ரொம்ப பயமாக இருக்கா? கவலைப்படாத, உன்னை பார்த்து பக்குவமாக போட்டு தள்ளுறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருந்தான். தயவு செஞ்சு என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்தான். இதை பார்த்து ஆதவன் சிரிச்சுக்கிட்டே, என்ன பிரசாந்த், நீ ஒருத்தவங்களை கொல்லும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல, ஆனால் அந்த சாவு பயம் உனக்கு வருதில்ல இப்போது. ஆனால் நீ ரொம்ப லக்கி, நீ பெத்த புள்ள கையாலேயே நீ சாக போகிற. நான் தான் உன்னோட செல்ல பையன் ஆதவன். இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் உன்னை சித்திரவதை பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லவும், என்ன பிரசாந்த், நீ இவ்வளோ சீக்கிரமாக சரண்டர் அடைஞ்சால் எப்படி? இந்த மாதிரி தானே நீ சித்திரவதை பண்ணும்போதெல்லாம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க, அப்போ உனக்கு கஷ்டமா இல்லையே? என்ன நீ சித்திரவதை பண்ணும்போது அப்பா என்னை விட்டுருங்கன்னு நான் கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ உனக்கு என்ன பார்த்தா பாவம் தோணலையே பிரசாந்த்? இப்போ உனக்கு வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு போலையே அப்படின்னு கேட்க, இங்கே பாரு அர்ஜுன், எல்லாமே ஏன் தப்பு நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யுவராஜ் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஹலோ, உங்களை கொல்ல சொன்னதே யுவராஜ் தான் அப்படின்னு சொல்லி ஆதவன் சிரிக்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பித்தான். அப்போ கூட அவன் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த பிரசாந்துக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த ஊரே ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படின்னு அழைக்கப்படுற ஆதவன் இன்னைக்கு பிரசாந்தோட பக்கத்தில் இருக்கான். அதனால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்ன பிரசாந்த் இப்படி பயப்படுற? கூப்பிடு, உன்னோட பணம், ஆள் பலம், இந்த வாட்டி யாருமே உனக்கு உதவி பண்ண போகிறதில்ல. ஆனால் நீ கவலைப்படாத, எங்கள் அம்மாவை கொன்ன மாதிரி உன்னை நான் ஈஸியெல்லாம் கொன்ற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சிரித்தான். மறுபுறம், என்ன புது பொண்ணு, கல்யாணம் ஆன உடனே ஆஃபீஸ்க்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கௌதமும் ஆதவும் வந்து நின்னாங்க. இதை பார்த்த அர்ஜுன் ஷாக் ஆகி, அர்ஜுன் வந்துட்டியா, வா வா அப்படின்னு கூப்பிட, டே இது நம்ம அர்ஜுன் கிடையாது, இது அர்ஜுனோட ட்வின் பிரதர் ஆதவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அப்புறம் நான் யுவராஜோட பிரதர் அப்படின்னு அவனே இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டான். இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் கௌரி மட்டும் அர்ஜுன் வரானா அப்படின்னு வாசலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. இதை கவனித்த சந்தோஷ், அம்மாடி கௌரி, உன் புருஷனை காக்கையெல்லாம் கொத்திட்டு போகாது, அவன் சீக்கிரமாகவே வந்துடுவான் அப்படின்னு சொல்ல கௌரி சிரிச்சா.
மறுபுறம் ஆதவன் ஓகே பிரசாந்த் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 தடவை நெஞ்சிலே அருவாளால் வெட்டி அவன் தலையிலேயே 6 புல்லட்டை இறக்கி கொலை பண்ணான். அதுக்கப்புறமா அம்மா உன்னை கொன்னவனை உன்னை கொடுமைப்படுத்தவனை நான் கொன்னுட்டேம்மா. இனிமேல் நாங்கள் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருப்போம். இனிமேல் ஆதவன் அப்படிங்கிறவன் இருக்கவே மாட்டான். இனி நான் ஆஜுனா மட்டுமே கௌரி கூட ஒரு நல்ல புருஷனா, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன். அவள் ஆசைப்படுற மாதிரியே நான் பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் தான் துப்பாக்கியும் அருவாயும் பக்கத்தில் இருந்த டேமில் போட்டுட்டான். அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காதது மாதிரி அங்கேருந்து போயிட்டான். ஆனால் பாதி வழியில் போன ஆஜூன் திருப்பி வந்து பிரசாந்தை பார்த்தான். அந்த பிணம் ரொம்பவே மோசமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிணத்துக்கு மேலே ஏறி உட்காந்து கால் மேலே கால் போட்டு யுவராஜுக்கு ஃபோன் பண்ணான். யுவராஜும் சிவாவும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே யுவராஜ் சிவாவோட காதில் ஏதோ சொன்னான். அதுக்கப்புறமா சிவா அங்கேருந்து போனான். அவன் ரொம்ப நேரம் கழித்து திரும்பி வந்தான். அவன் தனியாக திரும்பி வரல, ஒரு பெரிய ட்ரம்மோடு வந்தான். அந்த ட்ரம் நிறைய ஒரு விதமான ஆசிட் இருந்தது. அதில் பிரசாந்தோட பிணத்தை போட்டாங்க. அந்த பிணம் மொத்தமும் கரைஞ்சி போச்சு. ஒரு சின்ன எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு அது அந்த ஆசிட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆசிட்டை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து சிரித்தாங்க. அப்போ யுவராஜ் ஆஜுனை கட்டி அணைச்சிக்கிட்டான். அப்படியே அவன் கட்டி அணைச்சிக்கிட்டு கண்ணை திறக்கும்போது அங்கே அவனோட அம்மா காயத்ரியும் லக்ஷ்மியும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவன் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. ஆனால் அவங்க 2 பேருமே கையை கோர்த்துக்கிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய் பாய் சொல்லி அப்படியே அவங்க வெளிச்சமாக மறைஞ்சு போனாங்க. இதை பார்த்த ஆஜூன் ஒரு பெருமூச்சு விட்டான். அதுக்கப்புறமா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி சிரித்தான். அதுக்கப்புறமா யுவராஜை அவனும் கட்டி அணைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா ஒன்றா சன்செட்டை பார்த்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. கடைசி வரைக்கும் புது கமிஷனருக்கும் விக்னேஷ் பாபு பிரசாந்துக்கு என்ன ஆச்சுன்னு கடைசி வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை. அந்த கேஸை அன்சால்வ் மிஸ்ட்ரியாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் கௌரி ரொம்பவே சந்தோஷமாக ஆஜுனுக்காக காத்திருந்தா. அன்னைக்கு கௌரி ஆஃபீஸுக்கு போகலை. அதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்களோட 2nd இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால் ஆஜுனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவன் வர வரைக்கும் நம்ம அமைதியாக உட்காந்து சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பார்க்க ஆரம்பித்தா. அப்போ வெளியில் பைக் சத்தம் கேட்டு உடனடியாக குடுகுடுன்னு ஓடி போய் பார்க்கும்போது கௌரிக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்திருந்தது. ஏன்னா ஆஜுன் வேற ஒரு பொண்ணு கூட எழுத்தும் மாலையுமா ஒன்றா வந்து நின்னான். பார்த்தா கௌரி ஒப்பாரி வைப்பான்னு பார்த்தா கையில் விளக்குமாறு எடுத்தா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அது உன்னோட சக்காலத்தி, இனிமேல் உன் கூட தான் இவ்வளோ இருப்பா அப்படின்னு சொல்ல கௌரி விளக்குமாற கீழே போட்டுட்டு சாரி முந்தானைய அவள் இடுப்பில் சொருகுனான். அதுக்கப்புறமா கரெக்டாக அவள் முடிய பிடிச்சா. ஏண்டா, நான் கஷ்டப்பட்டு உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பத்தாததுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் ஆச்சேன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் உட்காராம உனக்கு செஞ்சு வச்சு காத்திருந்தா நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவ. நான் அதை பார்த்துக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு போகணுமாடா, ஆரத்தி எடுக்கணுமாடா உங்களுக்கு அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே கேட்டா. இதை கேட்ட அர்ஜுன், ஐயோ கௌரி வலிக்குது, என் முடிய விடு அப்படின்னு சொன்னான். விட்டவே முடியாதுடா, இன்னைக்கு நீ செத்தடா மவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அவனை அடிக்க ஆரம்பிச்சா. உறவு மலரும்.